நாளொரு இறைவார்த்தை நலமாகும் நம் வாழ்க்கை. இந்த நாளுடைய விவிலிய சிந்தனையாக திருவிவிலியத்தில் இறைவன் பயன்படுத்திய மரங்கள் அல்லது இறைவனால் பயன்படுத்தப்பட்ட மரங்கள், இறை தூதர்கள், இறையடியார்கள் எவ்வாறு இந்த மரங்களால் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த மரம் என்பது இயற்கையினுடைய படைப்பு பொருளாக இருக்கிறது. கடவுள் இந்த மரங்களை சாதாரணமாக படைத்தார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இருந்த பொழுதும் திருவிவிலியத்தில் ஒவ்வொரு முக்கியமான இடங்களிலும் ஒவ்வொரு வகையான மரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த மரங்களை குறித்த மிக அழகான எளிமையான தெளிவை உங்களோடு கூற நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக திருவிவிலியத்தில் கோபர் மரம் என்று சொல்லப்படுகின்ற மரமானது தொடக்க நூல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் நோவா செய்த பேழை இந்த மரத்தால் செய்யப்பட்டது. உனக்காக கோபர் மரத்தால் ஒரு பேழை செய் என்று ஆண்டவர் இந்த நோவாவுக்கு கட்டளையிடுகிறார். எனவே நோவாவினுடைய அந்த மாபெரும் பெட்டகமானது செய்யப்பட்டது இந்த கோபர் என்று அழைக்கப்படுகின்ற மரத்தால் ஆனது ஆகும். இரண்டாவதாக சித்திம் மரம் என்று சொல்லப்படுகிறது. விடுதலை புத்தகம் 25ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தையில் பலிபீடத்தில் இருந்த அந்த அப்ப மேசையானது மோசேக்கு கடவுள் கொடுத்த கட்டளையின் அடிப்படையில் இந்த சித்தி மரத்தால் செய்யப்பட்டது. சித்தி மரத்தால் நீ ஒரு மேசை செய், அது நீளம் 2 முழம், அகலம் 1 முழம், உயரம் 1.5 முழமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் மோசேக்கு இந்த அறிவுரையை கொடுத்தார். எனவே இந்த அப்ப மேசை விவிலியத்தில் இந்த சித்தீம் என்ற மரத்தால் செய்யப்பட்டது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரம் விடுதலை புத்தகம் 27ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஒலிவ மரத்தில் இருந்து எண்ணெய் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. விளக்குகளுக்காக பிழிந்த தூய்மையான ஒலிவ எண்ணெய் கொண்டு வரப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் மக்களுக்கு நீ கட்டளையிடுவாயாக என்று இறைவன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஒலிவ மரத்திலிருந்து இந்த எண்ணெய் எடுக்கப்பட்டது. எனவே இந்த ஒலிவ மரம் மறைபொருளாக அங்கு கூறப்பட்டிருக்கிறது. நான்காவதாக தேவதாரு மரம். இந்த தேவதாரு மரம் என்பது எசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு மரம் முளைத்து வளரும், அது ஆண்டவருக்கு நற்பெயர் ஏற்பட செய்யும், அழிவில்லா என்றும் உள்ள நினைவு சின்னமாக இருக்கும் என்று அவர் கூறுகிறார். எனவே இந்த எசாயா புத்தகம் 55:13 ஆண்டவர் அவருக்கு சொல்வது போல இந்த தேவதாரு மரம் என்பது இறைவனுடைய பிரசன்னத்தை அல்லது அருளை, இறைவன் இருக்கிறார் என்பதை விளக்குகின்ற மரமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கேதுரு மரம். இந்த கேதுரு மரம் என்பது லெபனோனின் கேதுரு மரம் என தழைத்து வளர்பவர் என்று சொல்லப்படுகிறது. திருப்பாடல்கள் 92:12 சொல்லப்படுகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. நேர்மையாளர் பேரிச்சை மரம் செழித்தோங்குவர், லெபனோனின் கேதுரு மரம் என அவர் தழைத்து வளர்வர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த கேதுரு மரம் என்பது நேர்மையாளர்கள் அல்லது நல்லவர்கள், கடவுளுக்குரியவர்கள் தழைத்து வாழ்வார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. அதற்கு அடுத்தபடியாக காட்டு அத்தி மரம். சக்கேயு இயேசுவை காண்பதற்காக இந்த காட்டு அத்தி மரத்தில் மேல் ஏறி இருந்து அவருடைய வருகைக்காக காத்திருந்தார் என்பது லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் நமக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய வாழ்வில் பல்வேறு மரங்களை நாம் கடந்திருப்போம். அதில் மிக குறிப்பான மரமாக வாதுமை மரம் என்று சொல்லப்படுகிறது. இது சற்று புதுமையான பெயராக இருக்கலாம். இருந்த பொழுதும் ஆரோனுடைய செங்கோல் உடன்படிக்கை பேழையில் இருந்தது. உடன்படிக்கை பேழையில் எந்த கோலை வைக்கலாம் என்று 12 குலங்களுடைய கோல்களை வைத்த போது ஆரோனுடைய செங்கோல் தழைத்து வளர்ந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த செங்கோல் ஆனது இந்த வாதுமை மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. எனவேதான் எண்ணிக்கை புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் மோசே உடன்படிக்கை கூடாரத்தினுள் சென்றார், லேவி குலத்திற்காக இருந்த ஆரோனின் செங்கோல் துளிர்விட்டிருந்தது. அது துளிர்விட்டு பூத்து வாதுமை பழங்களை
தாங்கி இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அது வாதுமை மரத்தினுடைய கோலாக அல்லது கிளையாக இருந்தபடியால் அதில் அப்பழங்கள் வந்தது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்து கருவாலி மரம். இந்த கருவாலி மரம் பொதுவாக நாம் கேள்விப்பட்ட பெயராக இருக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கழுதையின் மீது ஏறி வேகமாக செல்கின்றான். அப்போது இந்த கருவாலி மரத்தில் அவனுடைய தலை மாட்டிக்கொள்கிறது. கழுதை ஓடிவிடுகிறது. அவன் அந்த இடத்திலேயே தொங்கி உயிரை விட்டான் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த கருவாலி மரம் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இறுதியாக பேரிச்சை பழ மரம். இது நீதித்தலைவர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் தெபோராவின் இருப்பிடம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவர் எப்ராயிம் மலைநாட்டில் ராமாவுக்கு பெத்வேலுக்கும் இடையே உள்ள தெபோராவின் பேரிச்சை என்ற மரத்தின் அடியில் அவர் அமர்ந்திருந்தார். மக்கள் எல்லோரும் அவரிடம் வந்து ஆலோசனை பெற்று சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. இத்தனை மரங்கள் திருவிவிலியத்தில் இருக்கின்றன. நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய செடிகள் இருக்கும். நாம் இந்த செடிகளை, இந்த மரங்களை அறிந்து வைப்பதை விட விவிலியத்தில் ஒவ்வொரு இடத்திலும் இந்த மரங்கள் மிக அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் கடவுள் படைத்தது எல்லாம் நன்மைக்கே. எனவே அன்பு உறவுகளே, நாம் இப்போது மரங்களை, காடுகளை அழித்து வருகிறோம், அல்லது செடிகளை அல்லது கொடிகளை எல்லாம் நாம் தழைத்து கட்டிடங்களாக எழுப்பி வருகிறோம். எனவே இந்த நாட்களில் இறைவன் நமக்கு தருகின்ற செய்தியானது, இறைவன் படைத்ததெல்லாம் நன்மைக்கே. இறைவன் நமக்கென தந்திருக்கின்ற இந்த மரங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? உண்மையிலேயே அவை இறைவனுடைய உடனிருப்பால் படைக்கப்பட்டன என்பதை உணராமல் வாழ்ந்துகிறோமா? இல்லை என்றால் இந்த மரங்களில் எவ்வாறு கடவுளுடைய செயலுக்காக பயன்படுத்தப்பட்டதோ அதே போன்று நாமும் பயன்படுத்தப்பட வேண்டும். மரங்களைப் போல் அல்லாமல் மனிதர்களாகிய நாம் இறை செயல்பாட்டுக்கு பயன்பட நம்மை அர்ப்பணிப்போம். அதன் வழி இறைவனுடைய இறை திட்டத்தை இவ்வுலகில் விதைப்போம். அனைவருக்கும் நன்றி.